Okay. So, very good morning. வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஓகே. ஸோ வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். தட் இஸ் வெரி ஹையஸ்ட் மோர் வெயிட்டேஜ் சாப்டர். சரியா? ஸோ நம்ம இப்போ படிக்கிற சாப்டர்ஸ்ல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சாப்டர்ஸ், ஸோ இதுல உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பட் இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, யூ ஹாவ் டு தரோ டே பை டே. ஓகேவா? ஸோ இது ஒரு 3 to 4 daysல நம்ம இதை முடிச்சிருவோம். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்க, ஸோ இதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன, ரொம்ப தியரட்டிக்கல் சாப்டர்ஸ், ஒரு சில கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வரும். பட் அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு நோட் பண்ணி எழுதி பாக்குறீங்களோ அப்பதான் நீங்க வர முடியும். ஓகே, சரி. ஸோ இப்போ யூஸ்வலா டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, டி பிளாக் எலமெண்ட்ஸை பத்தி தான் கம்ப்ளீட்டா படிக்க போறோம். டி பிளாக் எலமெண்ட்ஸை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா வி ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, ஸோ டி பிளாக் எலமெண்ட். ஸோ எதனால வந்துட்டு இந்த டிங்கிற டேர்ம் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, we have a 4 type of orbitals. One is s orbital, p orbital, d orbital and f orbital. We have a 4 type of orbitals. Okay, so இப்போ s orbitals அப்படின்னு சொல்லும்போது it is a spherical shapeல இருக்கும். இதுல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் மேக்சிமம் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இதே வந்துட்டு பி ஆர்பிட்டால் பார்க்கும்போது இட் இஸ் டம்பிள் ஷேப். அப்ப டம்பிள் ஷேப்ல இது இருக்கு. இட்ஸ் ஹாவ் 6 எலக்ட்ரான். ஓகேவா? 6 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்ப டி ஆர்பிட்டால்னு பார்க்கும்போது இட் இஸ் a very important orbital because we have to study in this chapter only. ஸோ இப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் ஹேவிங் a 10 எலக்ட்ரான். எஃப் ஆர்பிட்டாலுக்கு நோ ஷேப். ஓகேவா? எஃப்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் நோ ஷேப். ஸோ ஆர்பிட்டால்ஸ்னு பார்க்கும்போது இந்த 4 ஆர்பிட்டால்ஸும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த 4 ஆர்பிட்டால்ஸ்லேயும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் இதுல நம்ம எதுக்காக வந்துட்டு ஒரு பீரியாடிக் டேபிள்ல எஸ் பிளாக், பி பிளாக், டி அண்ட் எஃப் அப்படின்ட்டு பிளாக்க பீரியாடிக் டேபிள்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஆர்பிட்டல் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எஸ் பிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னாக்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். இப்படி இருக்கும். இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எஸ் பிளாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 எலமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம எஸ் பிளாக்னு சொல்றோம், ஏன் இதை பி பிளாக்னு சொல்ல மாட்டோம், ஏன் இதை டி அண்ட் எஃப் எல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் லித்தியம். இப்போ லித்தியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 3. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் போட்டீங்கன்னா 1s2 2s1 அப்படின்னு போடுவீங்க. 1s2 2s1 அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுல அந்த இந்த மாதிரி
ஓவராலா கான்ஃபிகரேஷன்ஸ் வந்துட்டு மேக் பண்ணி எழுதுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த சாப்டர்ஸ்ல அந்த அளவுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பவர்ல 2 போட்டிருக்கேன், இந்த இடத்துல வந்துட்டு 1 போட்டிருக்கேன். ஸோ வி ஹாவ் அ 3 இல்லையா? ஸோ 2 + 1 3 கரெக்டா வந்துருச்சு. ஏன்னா மேக்ஸிமம் எஸ்ல 2 ஃபில் பண்ண முடியும், 1எஸ்ல ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2எஸ்ல நம்ம 1 தான் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா ரிமைனிங் 2 இருக்குன்னா அப்ப ரிமைனிங் 1 தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்துட்டு எதுல முடியுதுன்னா எஸ்ல முடியுது. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எனக்கு எதுல முடியுது? அவுட்டர் மோஸ்ட்னாக்க கடைசியா முடிகிற ஆர்பிட்டால் எனக்கு எதுல முடியுதுன்னா எஸ்ல முடியுது. ஸோ எதெல்லாம் எந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் அவுட்டர் மோஸ்ட்ல முடியுதோ அந்த ஆர்பிட்டால்ஸ் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க பிளாக்கா சொல்றாங்க. ஓகேவா? இது வந்துட்டு எஸ்ல முடியறதுனாலதான் திஸ் எலமெண்ட் is said to be a S block elements. ஓகேவா? So not only lithium, if you want to take calcium, so இப்போ ரேண்டமா எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 20. இப்போ இதுக்கு நீங்க எழுதுறீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. ஓகே, சி. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க எழுதி பாக்குறீங்க அப்படின்னா சி 2 4 10 2 8 10. ஸோ எப்படியுமே நம்மளுக்கு லாஸ்டா முடியுறது எதுல முடியுது? எஸ்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி ஸோ நான் டோன்ட் கன்சிடர் திஸ் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்க குவாண்டம் நம்பர்ஸ்ல வருது. இந்த நம்பர்ஸ்ல நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் யூ கன்சிடர் திஸ் வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ இந்த வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலா இது என்ன வேரியபிள்னாக்க எஸ் வேரியபிள். ஓகேயா? ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க எஸ் ஆர்பிட்டால். அப்போ நீங்க எதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்களோ, எப்பெல்லாம் இந்த மாதிரி லாஸ்டா உங்களுக்கு இந்த மாதிரி வேரியபிள் முடியுதோ அதுதான் உங்களுக்கு பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம கால்சியத்தை நம்ம ஏன் எஸ் பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம்னாக்க, பிகாஸ் நான் இப்போ கான்ஃபிகரேஷன் எழுதும்போது கடைசியா எனக்கு முடியாது எதுல முடியுது? எஸ்ல முடியுது. அப்படி எஸ்ல முடியறதுனாலதான் இந்த கால்சியத்தை நான் என்ன சொல்றேன்னாக்க எஸ் பிளாக் அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்துட்டு நாட் ஓன்லி கால்சியம், இஃப் யூ வாண்ட் டு டேக் பெர்லியம், பெர்லியம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4. ஓகே, 4. இப்போ இது கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்க, 1s2 2s2. இப்போ அதே வந்துட்டு சோடியம் எடுத்து பாருங்க, சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 11. 1s2 2s2 2p6 4s1. ஓகேவா? ஸோ அந்த நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கரெக்ட். இந்த கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி வருங்கிறது இப்போ அதெல்லாம் 11th நீங்க படிச்சிருக்கணும். பட் இப்போ வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பேசிக்ஸ் தெரியணும். பட் இந்த பேசிக்ஸ் இப்ப இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் தனியா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, சரியா? பட் இது என்னன்றது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்ப நான் ஒவ்வொன்று பேசிக்கா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 4ங்கிறது இருக்கு. 4ங்கிறத நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா 1s2 2s2. ஸோ 2 + 2 4 இருக்கு. கடைசியா முடியறது எனக்கு எதுல முடியுது? எஸ்ல முடியுது. See the example for sodium. The sodium atomic number 11. 1s2 2s2 2p6 4s1. See, 2 + 2 4, 4 + 6 10, 10 + 1 11. ஸோ லாஸ்டா முடியறது வந்துட்டு எஸ்ல தான் முடியுது. ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்துட்டு எனக்கு எந்த வேரியபிள்ல முடியுதோ அந்த வேரியபிள்ல இருக்கக்கூடியதுல தான் பிளாக்கா உங்களுக்கு வைக்கிறாங்க. இப்போ இதுல இருக்கிறது எல்லாமே பாருங்க எஸ் 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 எஸ். ஸோ அதனாலதான் லித்தியம், சோடியம், பெர்லியம், சோடியம், இது கால்சியம், இது எல்லாமே இட் இஸ் பிரசன்டட் இன் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இது கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் மாதிரிலாம் ரொம்ப பேசிக்கா கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி கேட்கலாம். ஒய் கால்சியம் இன் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆர் ஒய் மெக்னீசியம் presented in S block elements, or why lithium present in S block elements. So அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, because the outermost electron is S block S orbital அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ outermost electron என்னது? இதுதான். ஸோ இதோட outermost electron வந்துட்டு 1. ஓகேவா? outermost electron வந்துட்டு 1. இதோட outermost electron 2. இதோட outermost electron 2. இதோட outermost electron 1.
இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இட்ஸ் பிரசன்டட் இன் எஸ் ஆர்பிட்டால் ஒன்லி. சி இது எல்லாம் இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரான் வந்துட்டு எஸ் ஆர்பிட்டால்ல தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு எந்த ஆர்பிட்டால்ல இருக்கோ அந்த ஆர்பிட்டால்ஸ் தான் அவங்க பிளாக்கா சொல்றாங்க, எஸ் பிளாக், பி பிளாக் அப்படிங்கிற மாதிரிலாம். ஓகேவா? இப்ப இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இஃப் ஐ வாண்ட் டு டேக் கார்பன், இப்ப கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 6. இப்ப இது கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்க, 1s2 2s2 2p2 இந்த மாதிரி முடியும். ஸோ இப்போ இது கார்பன் யூஸ்வலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட். இப்போ இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எதுல முடியுது, இந்த 2 எலக்ட்ரான் எனக்கு எதுல முடியுதுன்னா பில முடியுது. இப்ப பில முடியறதுனால கார்பன் பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ யூஸ்வலா நம்மளுக்கு பீரியடிக் டேபிள்ல எஸ் பி டி எஃப்னு படிச்சிருக்கோம். அப்ப அதுல கார்பன் வந்துட்டு எந்த பிளாக் ஆஃப் எலமெண்ட்ல இருக்குன்னா பி பிளாக்ல இருக்கு. அப்போ ஜஸ்ட் ஒரு அட்டாமிக் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு ஆர்பிட்டால் வந்துட்டு ஒரு எலிமெண்ட் வந்துட்டு எந்த பிளாக்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஈஸியா சொல்ல முடியுது. ஓகே, சரி. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ்க்காக அதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா இதுக்கு டெஃபினேஷன்ஸ் மாதிரி எழுதிங்க. ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இதுல மார்க்கே உங்களுக்கு குறையக்கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டையும் கொடுத்துட்றேன். இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் இன் விச் த ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் have incomplete d orbitals. Incomplete d orbitals are called d block elements, or we call it as transition metals. ஸோ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, சி வெரி வெரி சிம்பிள். டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த டி பிளாக் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அயான்ஸா இருக்கலாம். அயான்ஸ்னா போத் கேட்டையானா இருக்கலாம் ஒரு ஆனையானா இருக்கலாம், வாட் எவர். அந்த டி பிளாக் எலமெண்ட் வந்துட்டு அதுல இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால்ஸா இருக்கணும். இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால்ஸ்னா யூஸ்வலா டில எத்தனை எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ண முடியும்னா 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஜென்ரலா இப்போ நம்ம இனிஷியல் கிளாஸ்ல பார்த்தோம், எஸ் பிளாக் எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னாக்க நம்மளால எத்தனை ஃபில் பண்ண முடியும்? 2 ஃபில் பண்ண முடியும். பில வந்துட்டு 6 ஃபில் பண்ண முடியும். டில 10 தான் ஃபில் பண்ண முடியும். எஃப்ல 14 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். சரியா? பட் நமக்கு தேவை வந்துட்டு இந்த டி ஆர்பிட்டால் தான். இதுல 10 தானே ஃபில் பண்ண முடியும். இப்ப 10 இல்லாம உங்களுக்கு 9 8 7 2 1 இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? திஸ் இஸ் நத்திங் பட் இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? அப்போ எதெல்லாம் வந்துட்டு இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால்ஸா இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க we call it as d block elements or we call it as transition metals. ஓகேவா? ஸோ எதெல்லாம் வந்துட்டு இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட் 10 இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஃபுல்லா உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது அதோடைய ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு லாஸ் பண்ணிடும். ஓகேவா? டி பிளாக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி நம்ம படிப்போம் பின்னாடி, அதுல என்னெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ தட் எல்லாத்தையுமே வந்துட்டு அதை லாஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதனால மேக்சிமம் டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுல உங்களுக்கு இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். சரியா? ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க D7 இருக்கலாம், அப்படி இல்லாட்டி D8 இருக்கலாம், D9 கூட இருக்கலாம். பட் ஆனா D10ங்கிறது நாட் பாசிபிள். பட் த எலிஜிபிலிட்டி ஃபார் டி ஆர்பிட்டால் இஸ் 10. ஓகேவா? ஸோ நம்ம கம்ப்ளீட்டா ஒரு 10 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஆனா அந்த 10ங்கிறது அவங்க ஃபுல்லா ஃபில் ஆகுறதுனால அது
டிரான்சிஷன் டி பிளாக் எலமெண்ட்ஸ்ங்கிற கன்சிடரேஷனுக்கு அவங்க வரல. சரியா? ஸோ அதனால இது ஒரு பாயிண்டா அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது இதுலயே செகண்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். Zinc, cadmium, mercury have completely filled d orbitals. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நிறைய தடவை சிபிஎஸ்இ கொஸ்டின் பேப்பர்ல நிறைய தடவை பார்த்துருக்கோம். d orbitals. So they do not show much resemblance to other transition metals. Okay, what they consider, see that consideration. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிங்க், கேட்மியம், மெர்குரி இந்த மூணுத்தையுமே அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இந்த மூணுமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? இந்த மூணுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல் தான். பட் இந்த மூணை மட்டும் அவங்க என்னவா ஏத்துக்கல அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அவங்க கன்சிடரேஷன் பண்ணல. ஓகேவா? ஏன், என்ன ரீசன் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல்ஸ். இது கம்ப்ளீட்டா வந்துட்டு அதாவது டி வந்துட்டு 10 ரீச் பண்ணியிருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணல அப்படின்னாக்க இந்த ஜிங்க், கேட்மியம், ஹெச்ஜினாக்க மெர்குரி. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையுமே அவங்க என்ன கன்சிடரேஷன் பண்ணலன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கன்சிடரேஷன் பண்ணல. பிகாஸ் டில வந்துட்டு உங்களுக்கு 10 ஃபில் பண்ணியிருக்கும், 10 ரீச் பண்ணியிருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம டைப்ஸ் ஆக்சுவலா டி பிளாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 சீரீஸ் இருக்கு. ஓகேவா? 4 சீரீஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ், 4 சீரீஸ் இருக்கு. ஸோ இப்போ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கேண்டியத்திலேருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்கிறத அவங்க 3D சீரீஸ்ன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் நான் சொல்றது எல்லாமே புக்ல ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே எம்சிக்யூஸ்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகாம பார்த்துக்கும். ஓகேவா? மெயினா உங்களுக்கு மார்க் நீங்க என்னதான் நீங்க படிச்சாலும் எம்சிக்யூல வந்துட்டு கண்டிப்பா மார்க் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ இதை கூட சிம்பிளா கேட்பாங்க. ஸ்கேண்டியம் டு ஜிங்க் விச் டைப் ஆஃப் சீரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 3D சீரீஸ். சிம்பிள். நெக்ஸ்ட் அடுத்தது வனேடியம் டு கேட்மியம். ஓகேவா? வனேடியம் டு கேட்மியம் இதை வந்துட்டு 4D சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4D சீரீஸ். நெக்ஸ்ட் லாந்தனம் அண்ட் ஹாஃப்மியம் டு மெர்குரி. ஓகேவா? ஹாஃப்மியம் டு மெர்குரி இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா 5D சீரீஸ், 5D சீரீஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்டீனியம், ரோஃப்மியம் டு காப்பர். ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா 6D சீரீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அகைன் ஐ எம் கிவிங் திஸ் நேம். These are the symbols. Okay, so scandium to zinc, which is present in 3D series. Vanadium to cadmium, which is present in 4D series. Lanthanum, hafnium to mercury, so which is present in 5D series. Actinium, rothmium to copper, which is presented in 6D series. Okay, ஸோ இது எல்லாமே எந்த சீரீஸ் அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? பட் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா, ஏன்னா இப்ப நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம படிப்போம். அந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பட் இந்த சாப்டருக்கு எல்லாத்தையும் படிக்கணும். பட் இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேஜரா
எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருதுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ், அதாவது இந்த 3D சீரீஸ் இருக்குல்ல, இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய வரும். சரியா? கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்கை தான் வந்துட்டு நம்ம மேஜரா சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட் கட் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்காண்டியத்துலேருந்து ஜிங்க் வரைக்கும் மொத்தமா ஒரு 10 எலமெண்ட் இருக்கும். அந்த 10 எலமெண்ட்டுக்கும் நீங்க கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இப்ப நம்ம ஒரு அட்டாமிக் நம்பர் 6க்கு எழுதுறீங்க 1s2 2s2 2p6ன்னு. இப்ப இந்த ஸ்காண்டியம்லாம் அட்டாமிக் நம்பர் 21ல இருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இப்ப அதுக்கெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னாக்க இட் வில் டேக் மோர் டைம். ஓகேவா? ஸோ நிறைய டைம் உங்களுக்கு எடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க ஓவராலா இந்த ஸ்காண்டியத்துல இருந்து ஜிங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு நான் ஷார்ட்டா ஒரு சில கான்ஃபிகரேஷன் கொடுக்க போறேன். நீங்க அதை மட்டும் படிச்சீங்கன்னாலே போதும். சரியா? ஓகே. 3D சீரீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த 3D சீரீஸ்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸ்காண்டியம், நான் ஒவ்வொன்றுத்துக்கும் நேம் கொடுத்துடுறேன். எலமெண்டோட நேம் ஆல்சோ. டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஓகே. சோ இதுல மொத்தமா உங்களுக்கு 10 எலமெண்ட் இருக்கு. இந்த 10 எலமெண்ட்டுக்கான அட்டாமிக் நம்பர் நம்ம பக்கத்துல எழுதிடலாம். ஸ்காண்டியத்துக்கு 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இப்ப இது கான்ஃபிகரேஷன் எப்படி ஈஸியா எழுதுறதுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? என்ன பண்ணணும்னா, இது 3D ஸ்டார்ட் பண்றதுனால 3D சீரீஸ்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க 3D 4s அவ்வளவுதான். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ 3Dல இங்க என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கா? இதை தூக்கி மேல போடுங்க 2. இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு, தூக்கி மேல போடுங்க, அவ்வளவுதான். 3D1 4s, சாரி 3D2 4s1, அவ்வளவுதான் கான்ஃபிகரேஷன். இப்ப அதே டைட்டானியத்துக்கு சொல்ல முடியுமா? 3D2 4s2 எப்படி வந்துச்சு? இந்த 3Dயும் 4sம் காமன். இந்த பவர்ல இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து இருந்துச்சுன்னா இந்த அட்டாமிக் நம்பர்ல இருக்கிற இந்த 2 இங்க இருக்கக்கூடிய இந்த 2, அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 3D3 4s2. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் சார் 3D2 4s3ன்னு போடக்கூடாதா அப்படின்னா, யூஸ்வலா எஸ்ல நான் எஸ்ல நம்ம எவ்வளவு ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம்? 2 தான். ஓகேவா? பட் டில தான் நீங்க 10 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். சோ அதனால எஸ்ல அப்படியே நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாத்துக்குமே இந்த 2 தூக்கி இங்க போடுறீங்க, இந்த 3 தூக்கி இங்க போடுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 3D4 4s2, நெக்ஸ்ட் 3D5 4s2, நெக்ஸ்ட் 3D6 4s2, 3D7 4s2, 3D8 4s2,
இப்ப இதுக்கு மட்டும் இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. 3D9 போடாம 3D10 4s1 சொல்லணும். திஸ் இஸ் 3D10 4s2 சொல்லணும். சரியா? இவ்வளவுதான். ஸோ இதுதான் அந்த 3D சீரீஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். சரியா? இந்த 10 எலமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர் வித் கான்ஃபிகரேஷன், திஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஓகேவா? ஏன்னா 3D சீரீஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இதே மாதிரி இப்ப நீங்க 4D சீரீஸ் 5D சீரீஸுக்கு பாத்தீங்க, இப்ப இது ஒண்ணு படிச்சுட்டீங்கன்னா 4D சீரீஸ் 5D சீரீஸ்லாம் நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரியா? ஸோ டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போட்டுருவோம். வெரி வெரி சிம்பிள், ஈஸியா நான் இப்ப போட்டு கொடுத்துருவேன். சரியா? இப்ப 3D சீரீஸ் நோட் பண்ணியாச்சப்பா? ஃபினிஷ்டா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நெக்ஸ்ட் பேஜ் ஆன்சர் இது பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது 4D சீரீஸ். இப்போ அதே மாதிரி 4D சீரீஸ்லையும் என்னெல்லாம் எலமெண்ட் இருக்குங்கிறத சொல்லிட்டு கான்ஃபிகரேஷனை ஷார்ட்கட்டாக பார்த்துருவோம். ஏன்னா ஷார்ட்கட்ல இப்போ நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 or 2 கிளாஸ் வேணும். பட் நம்ம அதை ரொம்ப ஷார்ட்கட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம பண்றோம். சரி, 4D சீரீஸ்ல நம்ம என்னெல்லாம் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்துருக்கோம். சி லைக் சாரிப்பா, இங்க ஆக்சுவலா வந்துட்டு வி கிடையாது, திஸ் இஸ் ஒய். ஓகே, இதை மாத்திக்கோங்க. இட்ரியம். ஓகேவா? இட்ரியம்ல இருந்து கேட்மியம் வரைக்கும் இருக்கிறது தான் என்னன்னாக்க 4D சீரீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்காண்டியத்துல இருந்து ஜிங்க் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க இட்ரியத்துல இருந்து கேட்மியம் வரைக்கும் இருக்கிறத நம்ம இப்ப எழுதணும். இட்ரியம், என்னெல்லாம் மெட்டல் இருக்குன்றத பாருங்க. ஜிர்கோனியம், நியோபியம், மாலிப்டினம். எஸ், குரோமியம்க்கு 3D5 4s1 வரும். எதுக்குப்பா சொல்றீங்க? குரோமியம் குரோமியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 24 தானம்மா? ஆனா காப்பருக்கும் ஜிங்க்குக்கும் மட்டும் இந்த மாதிரி. ஓகே ஓகே, 1 minute. இப்ப இது நம்ம என்ன அப்படின்னா, இப்ப இது நீங்க ஜென்ரலா 24, ஓகே நீங்க சொல்றது கரெக்டா. 3D5 4s1 சொல்றீங்க கரெக்டா? இப்போ இந்த பவர்ல இருக்கிறத ஆட் பண்ணுங்களேன். இது வந்துட்டு 4, இது 2 இருக்கா? 4 + 2 உங்களுக்கு என்னது? 6. இப்ப நீங்க சொல்றதை எண்ணி பாருங்க. 3D5 4s1 இருக்கு. 5 + 1 6. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஆன்சர் ஒன்னா தானே வருது. ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நீங்க ஆஸ் யூஷுவல் அதை இது நான் எதுக்காக கொடுத்தேன்னா ஷார்ட்கட் தான். இப்போ இந்த 24னா உங்களுக்கு மறக்காம இருக்கும். இந்த 4 தூக்கி இங்கே போட்டுருவீங்க, இந்த 2 தூக்கி இங்கே போட்டுருவீங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம சொன்னது. ஓகே, சரி. ஸோ இப்போ மாலிப்டினம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு டிசி. டிசி மீன்ஸ் டெக்டீனியம். நெக்ஸ்ட் ஆர்யூ, ருத்தீனியம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச், ரோடியம். பிடி, பலேடியம். ஏஜி, ஏஜி மீன்ஸ் யூ நோ தட் திஸ் இஸ் சில்வர். லாஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட்மியம். இந்த 10 எலமெண்ட் வந்துட்டு கரெக்டா ரீச் பண்ணிடணும், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 3D சீரீஸ்ல கூட நீங்க ஓரளவுக்கு அட்டாமிக் நம்பர் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்க. பட் இங்க வந்துட்டு அது தேவையே கிடையாது. நீங்க அங்க என்ன பண்ணீங்களோ, இப்ப நீங்க அங்க என்ன பண்ணீங்க? 3D2 4s1, 3D2 4s2 இந்த மாதிரிலாம் சொன்னீங்கல்ல.
நீங்க இது எல்லாமே அப்படியே டிட்டோ சேம் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம், 3D போட்டிருக்கோம். பிகாஸ் these all elements are considered as 3D series. So that is the reason we put 3D. பட் இந்த கேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா this all element are considered 4D series. அப்ப அதனால நீங்க அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போறீங்க. சரியா? ஸோ எப்படி போறோன்றத பாருங்க. 4D அப்ப 21 அட்டாமிக் நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன சொல்லுவோம் நம்ம அங்க என்ன பார்த்தோம், 4D to 4s1 அப்படிங்கிற 4D to 5s1 அப்படிங்கிற மாதிரி மாத்திக்கணும். அதாவது இங்க 3D போட்டீங்க, இங்க 4D போடுறீங்க, இங்க 4s போட்டீங்க, இங்க 5s போடுறீங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இப்போ அடுத்தது 4D 5s எல்லாத்துக்கும் அதே போட்டுட்டு நம்பரை மட்டும் மாத்தி விட்டுருங்க. 4D 5s 4D 5s. ஸோ இப்போ இதில் பவரில் நம்ம நம்பர் போடணும் அப்படின்னா 22 மாதிரி, 23 மாதிரி, 24 மாதிரி, 25, 26, 27, 28. இப்போ 29க்கு இந்த மாதிரி போட்டுருவோம், 30க்கு இந்த மாதிரி போட்டுருவோம். பட் ஏன்னா அட்டாமிக் நம்பர்லாம் ஒவ்வொன்றத்துக்கும் இட்ரியம்ஸ் இருக்கும்னு இதுக்கெல்லாம் 20, 21லாம் கிடையாது. பட் அந்த பேசிக்கை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இதை நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். ஒரு சீரீஸோட கான்ஃபிகரேஷன் நீங்க பார்த்துட்டீங்க, ஒரு சீரீஸோடைய டோட்டல் ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த சீரீஸ்ல அந்த எலமெண்ட்ஸை மட்டும் நீங்க மனப்படமா வச்சுக்கிட்டா போதும். மெயினா அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸே வந்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஏன்னா இருக்கிற ஓவரால் பீரியாடிக் டேபிள் டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பார்க்கும்போது தட் இஸ் 5D சீரீஸ். ஸோ இப்போ இந்த 5D சீரீஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 5D சீரீஸ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சி லாந்தனம், அதுக்கப்புறம் ஹாஃப்னியம்ல இருந்து மெர்க்குரி வரைக்கும். ஓகேவா? ஹாஃப்னியம்ல இருந்து மெர்க்குரி வரைக்கும் சொல்லியிருந்தோம். தட் இஸ் 5D சீரீஸ். ஸோ ஜஸ்ட் யூ நோட் இட் டவுன். லாந்தனம், ஹாஃப்னியம்,
tantalum, tungsten, rhenium, osmium, iridium, platinum, gold, mercury. ஓகே, ஸோ இப்போ இது 5D சீரீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பா விச் ஸ்டார்ட் ஃப்ரம் 5D, பட் அங்க நம்ம என்ன முடிக்கணும், இங்க 4D 5S இங்க 4Dனா அங்க 5D சீரீஸ்ல 5D ஸ்டார்ட் பண்ணணும், இங்க 5Sனா அங்க 6Sன்னு போடணும், அவ்வளவுதான். எல்லாத்துலயுமே 5D 6S போட்டுருங்க. வெரி சிம்பிள். ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ லாஸ்ட் நம்ம எப்படி ஃபில் பண்ணோம், 2 1, அதே மாதிரி 2 2, 23க்கு அந்த மாதிரி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 21க்கு 2 1, 22க்கு, 23க்கு, 24க்கு, 25க்கு, 26க்கு, 27, 28, பட் 29க்கு இந்த மாதிரி போடுவீங்க, 30க்கு இந்த மாதிரி போடுவீங்க, அவ்வளவுதான். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, குட். ஸோ இப்போ இதே மாதிரி 6D சீரீஸுக்கு பார்க்கணும். லாஸ்ட் சீரீஸ் ஸோ என்ன ரொம்ப முக்கியம், இப்போ 6D சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டீனியத்திலேருந்து சிஎன் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆக்டீனியம் நிமிஷம், சீரீஸ். ஸோ மேக்சிமம் 6D சீரீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம், மேக்சிமம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத. ஸோ 6D சீரீஸ் ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டீனியம், ஏசி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு ரூதர்ஃபோர்டியம், தட் இஸ் ஆர்எஃப். எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல இருக்கும், லாஸ்ட் லெட்டர் வந்துட்டு ஸ்மால்ல இருக்கணும். ஓகே, ஹானியம், ஹெச்ஏ, சீபோர்ஜியம், that is SG, போரியம்,
BH, Hacium, that is HS, metinerium, that is MT, ரோஃப்மியம் டு காப்பர் வரைக்கும் இது பண்ணாலே போதும். ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்சாலே போதும். சரியா, இது வரைக்கும் நீங்க இது பண்ணாலே போதும். ஏன்னா காப்பர்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அது மாதிரிதான். அப்ப அது 6D சீரீஸ் அப்படிங்கிறதுனால 6D7S போட்டுருங்க எல்லாத்துலயும். ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை இந்த சீரீஸ், ஏன்னா இன்னும் அப்டேட் ஆகல இந்த சீரீஸ் இன்னும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாக இப்போ 21 1 2 21 22 23 24 25 26 27. சரியா, ஸோ தீஸ் ஆர் ஆல் 6D சீரீஸ். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அந்த எல்லா சீரீஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸ், ஸோ எஸ்பெஷலி 3D 4D 5D இந்த 3 சீரீஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வித் ஒரு சீரீஸுக்கு உண்டான கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டாலே அடுத்தடுத்த சீரீஸுக்கு உண்டான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்க வந்துட்டு மேஜரா உங்களோட அந்த எலமெண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்க போறீங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ சின்ன கிளாஸ்ல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க, அட்டாமிக் நம்பர் வைஸ் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. பட் அதுவும் நல்லதுதான். பட் அட்டாமிக் நம்பர் வைஸ் நம்ம மெமரி பண்றதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம போகும்போது மேஜரா உங்களுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி குரூப் வைஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த 3D சீரீஸுங்கிறது அது ஒரு சீரீஸ், அது ஒரு குரூப். அப்படியே அந்த குரூப்புக்கு வந்துட்டு நீங்க கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க, சிம்பிள் தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளவுங்கிறத இது எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேயே உங்களுக்கு கவர் ஆயிடுது. ஸோ அதனால இந்த மாதிரி கேஸ்ல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அட்டாமிக் நம்பர் வைஸ் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் இப்போ இதுல இருக்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம அயன், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் டேக்கிங் குரோமியம் +2, ஓகே, இந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயான்ஸ். இப்போ முதல்ல பார்த்தது எல்லாமே ஆட்டம்ஸ், பட் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றோம்னாக்கா அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 24. 24 எப்படி எழுதலாம்? நம்ம ஷார்ட்கட் என்னது? 3D4 4s2, பிகாஸ் chromium present in 3D series, so that is the reason I put 3D4 4s2. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா குரோமியத்துக்கு வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இங்க என்ன இருக்கு? +2 இருக்கு. இப்போ +2 அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 2 எலக்ட்ரானை கேன்சல் பண்ணணும். 2 எலக்ட்ரானை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஜென்ரலா 4 மட்டும்தான், அதாவது 3D4 மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. சரியா, இந்த மாதிரி. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், டில வந்துட்டு 10 தான் இருக்கக்கூடாது. ஓகேவா? 9 8 7 இதெல்லாமே இருக்கலாம். அதெல்லாம் இருந்தாலே அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான். அப்போ குரோமியம் +2ங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் குரோமியம் +3, ஸோ யூ நோ த அட்டாமிக் நம்பர் 3D4 4s2 24ன்னு அந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு +4 அப்படிங்கிறதுனால நீங்க 4 எலக்ட்ரானை கேன்சல் பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு இங்க கேன்சல் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. ஓகேவா? இங்க 2 கேன்சல் பண்றீங்க, அதுக்கப்புறம் இங்க 2 கேன்சல் பண்ணினா உங்களுக்கு 3D2 இருக்கும். சரியா? சாரி 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 ஆக்சுவலா உங்களுக்கு இது இங்க +3 தானேப்பா இருக்கு. +3 இருக்கிறதுனால இங்க ஒரு 2 கேன்சல் பண்றீங்க, இங்க ஒரு 1 கேன்சல் பண்ணினா உங்களுக்கு டோட்டலா 3D3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3D3 இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி எலமெண்ட்ஸோடைய கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி பண்றதுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இதை ட்ரை பண்ணுங்க. காப்பர் +1, ஸ்கேண்டியம் +3, அயன் +3.
ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த காப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க காப்பரோடைய கான்ஃபிகரேஷன் என்னங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம். 3d10 4s1. ஸோ இங்கே +1 இருக்கிறதுனால இங்கே 1 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிட்டோம்னாக்க 3d10. இங்கே எனக்கு 3d10 தான் கான்ஃபிகரேஷன். இப்போ ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? 23. அப்போ அதுக்கு நம்ம எப்படி பார்த்தோம்? 3d1 4s2. இப்போ +3 அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு 2 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணுறோம், இங்கே ஒரு 1 எலக்ட்ரான். அப்போ எனக்கு இங்கே என்ன கான்ஃபிகரேஷன்? 3d0 கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான்ஸே இல்லை. இப்போ இங்கே +3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அயனுக்கு 26. ஸோ 3d6 4s2 அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே +3 இருக்கிறதுனால இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 1 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 3d5. ஃபார் Fe+3க்கு 3d5. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்க மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. டியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். டியில் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த மெட்டல்ஸுக்கெல்லாம் டியில் 10 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கோ அதை எல்லாத்தையுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபுல்லி ஃபில்ட் அப்படிங்கிறாங்க. which is representing fully filled orbitals. ஓகேவா, ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ். இப்போ சப்போஸ் வந்துட்டு ஒரு ஆர்பிட்டால், இப்போ சப்போஸ் எனக்கு D5 இருக்கு. இப்போ D5 இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொல்லணும். ஹாஃப் ஃபில்டு, ஓகேவா, ஹாஃப் ஃபில்டு. சப்போஸ் எனக்கு D6 இருக்கு, D7 இருக்கு, D8 இருக்கு, D9 இருக்கு, அதாவது 5க்கும் மேல இருக்கு. இந்த மாதிரி 5க்கும் மேல இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா மோர் தென் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொல்லணும். மோர் தென் ஹாஃப் ஃபில்டு, சரியா? மோர் தென் ஹாஃப் ஃபில்டு, ஹாஃப் ஃபில்டை காட்டிலும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சப்போஸ் எனக்கு D4, D3, D2, D1, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொல்லுவோம். This is less than half filled. Okay, this is less than half filled. D4, D3, D2, D1, these are all less than half filled. So D6 ல இருந்து D9 வரைக்கும் more than half filled, இதெல்லாம் less than half filled. So இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சிடரேஷன் பண்றது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் D10 வந்தா மட்டும்தான் ஃபுல்லி ஃபில்டு. D5 வந்துச்சுன்னா ஹாஃப் ஃபில்டு. 5க்கு மேல இருந்துச்சுன்னாக்க அது எல்லாமே மோர் தென் ஹாஃப் ஃபில்டு. 5க்கும் கீழே இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதே வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஸ்கேண்டியம் அயன், ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. இப்ப கவனிங்க, இப்ப ஸ்கேண்டியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 21. 3d2 4s1. am I correct or not? Configuration. அயனோட அட்டாமிக் நம்பர் 26. 3d6 4s2. இப்ப இதுல நீங்க எதை மீன் பண்ணணும்னா ஒன்லி யூ ஃபோக்கஸ் டி ஆர்பிட்டால், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்ப இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 இருக்கு, விச் மீன்ஸ் 5க்கும் கீழே இருக்கு. அப்ப இந்த ஸ்கேண்டியத்தை நீங்க என்ன சொல்லணும்? இட் இஸ் லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு. இங்க பாருங்க, 6 5க்கும் மேல இருக்கு. ஸோ திஸ் இஸ் மோர் தென் ஹாஃப் ஃபில்டு. புரியுதா? ஸோ இந்த லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு, மோர் தென் ஹாஃப் ஃபில்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பக்காவா தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். சரியா? இப்ப இதே நாட் ஓன்லி திஸ் ஒன், இப்ப இதே வந்துட்டு அயன்ஸுக்கு கேட்கலாம். இப்ப Fe+3 இருக்கு. Fe+3 உங்கள்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா ஆஃப் ஃபில்டா, ஃபுல் ஃபில்டா, மோர் தென் ஹாஃப் ஃபில்டா, லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டான்னு கேட்கறாங்கன்னா, இப்ப அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 26, ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர். அதுக்கப்புறம் 3d
6 4s2. பட் இங்க +3 இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான் கேன்சல் பண்றீங்க. இங்க ஒரு 1 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணா உங்களுக்கு 5 இருக்கும். 3d5. அப்ப Dல எனக்கு 5 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப இது என்ன சொல்லணும் அப்படின்னா half filled. நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 இருந்துச்சு அப்படின்னா that is considered as half filled. ஓகேவா, half filled அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் காப்பர் பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதோடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3d10 4s1 வரும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா நம்ம முன்னாடி எல்லாமே ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். சி, இப்போ காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க 3d10 4s1 பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றத்துலையும், அவ்வளோதான். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால +1, அப்போ ஒரு எலக்ட்ரான் மட்டும் கேன்சல் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இங்கே 10 எலக்ட்ரான் இருக்கு. 3d10, சரியா, 3d10. அப்ப 10ங்கிறது இட் இஸ் ஃபுல்லி ஃபில்டு. 10ங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லி ஃபில்டு. 5 வந்ததான் ஆஃப் ஃபில்டு. 10க்கு கீழே இருந்துச்சுன்னா, இந்த 5க்கும் மேல இருந்துச்சுன்னாக்கா அது ஆஃப் ஃபில்டு, மோர் தென் ஆஃப் ஃபில்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ இது ஒண்ணு. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. வெரி சிம்பிள் தான். கொஞ்சம் கொஞ்சம் மோர் தென் நிறையவே வந்துட்டு உங்களுக்கு தியரிட்டிக்கல் வரும். சரியா, தியரிட்டிக்கல் வந்துட்டு நிறையவே வரும். பட் அதெல்லாம் வந்துட்டு நீங்க கரெக்டா கன்சிடரேஷன் பண்ணி கொண்டு போறதுல தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பேசிக்கா பார்த்தாச்சு, சரியா. பட் இந்த பேசிக்ஸை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், சரியா. இது வராது அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். மேக்சிமம் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதுல எது வந்துட்டு ஆஃப் ஃபீல்டு, எது ஃபுல் ஃபீல்டு, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால மேக்சிமம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்ஸையுமே, அதாவது எஸ்பெஷலி 3D 4D 5D இந்த 3 சீரீஸ்லயே இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்ஸையும் மனப்பாடமா வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது கொஞ்சம் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், சரியா. தட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி இன் atomic radius, atomic radii, ionization enthalpy, that all are we will see. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த டி அண்ட் எஃப் பிளாக்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வி வில் ஸ்டார்ட் செமிகண்டக்டர்ஸ். இந்த மாதிரி சாப்டர்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி. தேங்க்யூ ஸோ மச்.